மாட்டேன். தலைவர் வராரு கூப்பிடுறாரு. லாரன்ஸ் அந்த மாதிரி தலைவரை பார்த்தது இல்லை. அப்படியே அப்படியே எனக்கு புரிஞ்சது அவரு ரொம்ப வலியில இருக்காரு. எவ்வளவு சுறுசுறுப்பான ஆளு. உடம்பு முடியலங்கண்ணா. பரவாயில்ல, நம்ம உடம்பு தானே முக்கியம்னா இதெல்லாம் என்னன்னா தூக்கி போடுங்கண்ணா. இல்லைண்ணா, இத்தனை வருஷம் என்ன வாழ வச்சாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சாங்கண்ணா. இங்க குத்துதுக்கண்ணா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அண்ணே அதை விடுங்கண்ணே எல்லாம் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு அவர் அப்போ நான் முன்னாடி பேசும்போது அவர் சொல்றேன், நான் கூட பதவிக்கு வரணும்னு ஆசைப்படல. இன்னொரு நல்ல ஆள் படிச்ச ஆள் அங்க நிக்க வச்சுப்பா. யாருன்னே சொல்லுவாங்க, யாருன்னு கூட சொல்லல. அது அப்படியே போச்சு. அவர் மனசுக்கு மட்டும்தான் தெரியும், யாருன்னு கூட சொல்லல. ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. சரி ஓகே, இதுவும் கடந்து போகணும். அப்படியே கடந்து போச்சு. எனக்கும் காஞ்சனா படம் அது இதுன்னு பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் நீங்க யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். முதல்லாம் நான் கலைஞர் ஐயா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவர் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் ஐயா, அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும்போது அவர் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் நம்ம விஜய் சார் நண்பர், அவர் ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணாரு. ஸோ இருக்கும்போது என்னால முடிஞ்ச வரைக்கும் சொந்த பணத்தை போட்டு பண்ணிடுவாங்க. முடியாத போதுதான் நான் அந்த ஹெல்ப் கேட்பேன். இப்பதான் நல்லா வந்துட்டுமே, யாருக்கும் எனக்கு பணம் கொடுக்க வேணாம், இனிமே என் சொந்த பணத்திலே பண்றேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு ஒரு வீடியோ கூட நான் போட்டேன், இனிமே யாரும் பணம் எல்லாம் கொடுக்க வேணாம். அப்படியே போயிட்டு இருக்கு. காஞ்சனா எல்லாம் முடிஞ்சு ஜிகர்தண்டா படம் ரிலீஸ் ஆகுது. ஜிகர்தண்டா பார்ட்டி போயிட்டு இருக்கு. டைரக்டர் நின்று பேசுறேன். நான் டைரக்டர் கிட்ட போறேன். டைரக்டர் யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. அப்படியே பேசிட்டு இருக்கிறவரு டக்குன்னு இந்த சீமான் என்ன பேசுவான்னு கொடுத்துட்டாரு என்கிட்ட. அவருக்கும் தெரியாது நான் பேசுவேன். அவர்கிட்ட லாரன்ஸ் பேசுவாரு, சீமான் ரெண்டு பேரும் சைலண்ட். நானும் எதுவும் பேசல, சீமானும் எதுவும் பேசல. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கிறோம். பெரியவர்ல என்னலாம் அண்ணன் அப்படின்னு. அவ்வளவுதான் அண்ணன். பயங்கர பாசம். எந்த இடத்துல கோவம் இருக்கும் அந்த இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அண்ணன் புகழ்ந்து தள்ளுறாரு ஜிகர்தண்டாவை. இப்படி பண்ண கண்ணா, அப்படி பண்ண இவ்வளவு சூப்பரா பண்ண, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. அவருடைய அன்புதான் தெரியும்ல, எல்லாமே அதிகமா இருக்கும் அண்ணன்கிட்ட. அண்ணா ரொம்ப சந்தோஷமா வாழ்த்தினாரு. அப்புறம் நான் மாற்றம்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கேன்ல, இந்த விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுக்கறது, அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு ஸ்கூட்டி கொடுக்கறது, எல்லாமே அதை பார்த்துட்டு பத்திரிகையாளர் கேட்கறாங்க அவர்கிட்ட, ரகுவலாரன் சார் மாற்றம் அமைச்சிருக்காருன்னா நல்ல விஷயம் தம்பி, நல்லா பண்ணிட்டோம், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தினாரு. ஸோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு கடவுளே அதை அப்படியே சால்வ் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே போச்சு. ஆனா நீங்க நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. எப்பெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போகும்போது பசங்க எல்லாம் கேட்பாங்க, அந்த 100 ஏக்கர் ட்ரஸ்ட் குழந்தைங்க. சரி ஓகேடா. அப்படி பாத்தீங்கன்னா நண்பர் விஜய் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் வர அரசியல்ன்றாரு. மறுபடியும் போய் ட்ரஸ்ட்ல உட்காந்து டேய் நண்பர் வராரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் எனக்கு எவ்வளவு க்ளோஸோ நண்பர் கூட அவ்வளவு க்ளோஸ் தான் எனக்கு. ஏன்னா மேகமாய் போகிறேன்ற சாங்ல நான் அவருக்கு டான்ஸ் மாஸ்டரா பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய சாங் பண்ணேன், சரக்கு வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியும், அந்த தாம் தக்க தீம் தக்க அவருக்கு மட்டும் நான் ஸ்பெஷலா பண்ணி கொடுத்துட்டு போவேன். தமிழ் வேற யாருக்கும் பண்ண மாட்டேன். அவர் கூப்பிட்டா வருவேன், தலைவர் கூப்பிட்டா வருவேன், சாங் பண்ணிட்டு போவேன். அவர் வரணும் போது எஸ், ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு, எடுத்தாருன்னா அவர் நல்ல உழைப்பாரு, நல்ல உழைப்பாளி பண்ணுவார் அப்படின்னு நினைச்சு மறுபடியும் போய் ட்ரஸ்ட் ஆளுங்க எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஐயோ அம்மா இருக்காங்களே பிடிக்காத, ஃபர்ஸ்ட் அதை கரெக்ட் பண்ணணும்ல. அங்க போனேன். அம்மா நண்பர் அரசியலுக்காரா இருப்பா, என்னம்மா அப்பதான் ஓகே, இப்ப எல்லாம் மாறி இருக்கு, போலாமா, நீ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னா. கூப்பிட்டு போய் இந்தப்பா என் பிள்ளைய ஒப்படைக்கிறேன் பாத்துக்கப்பான்னு சொல்லுவான்னு பார்த்தா என்னம்மா பேச போறான்னு கேட்டேன். நீ அரசியலுக்கு வராத தம்பி, இது ஒரு சாக்கடை, நீ அரசியலுக்கு வராத, நீ ரொம்ப சைலண்டான ஆளு, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பணம் கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும், ஜாதி இருக்கு மதம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி வருது கஷ்டம்னு நான் அவர்கிட்ட சொல்றேன்ப்பா அப்படின்னு. அப்படியே புரிஞ்சுக்குமாண்ணா, ஏய் மீன் குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிடுறேன், அதே மீன் குழம்பு. ஓகே நான் நினைச்சிட்டேன் நம்ம ஜாதகத்துல இல்ல போல, சரி விட்டுடலாம், சரி இப்போ விட்டுருவோம், ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு மறுபடியும் பேசுறேன். அதே மறுப்பு தான். நானும் நண்பர்கிட்ட பேசுறேன், அம்மா இப்படி சொல்றாங்க நண்பா, அது அவங்களுக்கு தெரியல, அவர் நிறைய பேச மாட்டாரு, வயசானவங்கல்ல, தெரியல, வந்தப்புறம் புரியும், ஒரே வார்த்தை தான். அதுக்கப்புறம் போன்ல கூட்டணி கட்சி எல்லாம் வராது போது, நண்பா என்னடா யாரும் கூட்டணி கட்சி வரல நண்பா, இது அது எனக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டாங்கலாம் மனசுல பட்டதை எல்லாமே சொல்லிட்டு இருப்பேன். அது நல்லதோ கெட்டதோ, என் பழக்கம் அப்படிதான், பிடிக்கலாம் தூரம் ஒதுங்கிடுவேன்.
அப்படியே போகுது. எலெக்ஷன் வருது, அனௌன்ஸ் பண்றாங்க. எலெக்ஷன் நண்பர் நிக்கிறாரு. ரிசல்ட் அன்னைக்கு டோட்டலா மாறுது எல்லாமே. அப்படியே தலைக்கீழ ஆகுது, புரட்டி போடுறாரு சரித்திரத்தை. வேறம்மா இப்ப முதல்ல தெரிஞ்ச எங்க அம்மாவை தான். அம்மா எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சுன்னா எங்க அம்மா மேல, அம்மா பேரு கண்மணி, கண்மணி அப்படின்னு தான் கூப்பிட்டு போவேன். எங்கன்னு கூப்பிட்டு போனா அம்மா கண்ணு, என்னடா இவ்வளவு உஷாரா வர, என்ன விஷயம், உங்ககிட்ட தான் பேசணும். நீ என்னம்மா சொன்ன, பணம் கொடுத்தா தான். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியல் வர்றதுக்கு. இப்ப நான் தாய்க்கு நிக்கிறேன்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்கிறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்கிறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. பசங்களா, இவங்கதான் என்னுடைய 22 வருஷத்தினுடைய உழைப்பு. அரசியலுக்கே வராம மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டிருக்கேன். இப்ப உங்க வயசு என்ன? 22 வயசாகுது. ஒரு வயசுல என் கையில வந்தாரு. அந்த போட்டோ நீங்களே பாருங்க. இப்ப 22 வயசு. ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு தெரியும் இல்ல? அந்த கஷ்டம் என்னன்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து, ஃபீஸ் கட்டுறதுல இருந்து, உடம்பு சரியில்லாம போனாலும் அவன் ஆசையில நிறைவேற்றுறதுல இருந்து, ஒரு குழந்தைக்கு அப்படின்னா 60 குழந்தைகளை வளர்த்துருக்கேன். எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும், எவ்வளவு நோய்கள் வந்திருக்கும், எவ்வளவு நைட் தூங்காம வந்திருக்கேன், அதுல எவ்வளவு டிஸ்டர்ப், அது என் வீட்டுல வளர்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்ற இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக செஞ்சிருக்கேன், என் மக்களுக்காக செஞ்சிருக்கேன். ஏன்னா மக்கள் தான் என் படத்தை வந்து பாக்குறாங்க. மக்களால் தான் நான் கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், சந்தோஷமா இருக்கேன். அவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ண விஷயங்கள் பாத்தீங்கல்ல. 22 வருஷம் உழைச்சிருக்கேன். ஒரு கதை ஒண்ணு சொன்னேன்ல, 2 வேலைக்காரங்க இருந்தாங்கன்னு. சின்சியரா யாருக்கும் ஜால் அடிக்காம எதுவும் பண்ணாம என் தொழிலுக்கு தர்மமா, என் மக்களுக்கு தர்மமா என்ன பண்ணுமோ 22 வருஷம் உழைச்சி உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். அந்த ஓனர் ஒரு பலன் கொடுத்தாருல, அந்த ஓனர் யார் தெரியுமா? கடவுள். அந்த கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன பலன் கொடுக்கணும். இதுக்குதான் அந்த கதை லிங்க் ஆகும்னு சொன்னேன். சோ நீங்க சொல்லுங்க, நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாம்? வேண்டாம்னா என்னன்னு சொல்லுங்க. வாப்பா, வாடா கண்ணா, வா நண்பா, வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்க. என் முடிவு நான்